ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இனிமே பண்ணாக்க கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணல தினிலையும் பண்ணாக்க வீடியோ வரும். ஓகே. இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான நேம் ஆர்ட் வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணணும் குயிக் ஷார்ட்னு சீட்டை நம்ம பார்த்தலாமா? அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டு கீழே பண்ணாக்க நான் மெட்டீரியல் பண்ணாக்க கொடுத்துருப்பேன். அதில் பண்ணாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற டெப்ரிடியோ நெக்ஸ்ட் பண்ணாக்க ஃபாண்ட் பண்ண கொடுத்துருக்கேன். அதையும் பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நாம் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் எப்படி நம்ம இன்புட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பண்ணாக்க டெஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே கால 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே பண்ணி ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே கால 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க சைடில் இந்த இடத்துல பண்ணாக்க டவுன் பண்ணாக்க மொபைல் ஷோகும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஓகே. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபாண்டை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைல்கிட்ட நான் பண்ணாக்க போய்க்கிறேன். இந்த ஃபாண்டு தான் இது 2 ஃபாண்டு வேறு. இந்த ஃபாண்டு தான். ஓகே. ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. இன்புட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ தான் ஃபாண்ட் பண்ணாக்க கரெக்டாக உங்கள் ஐட்மோஷனில் இன்புட் ஆகும். ஓகே. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதையும் மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட் ஜஸ்ட் மறுபடியும் நம்ம பண்ணாக்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அப்படி நம்ம பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த இடத்துல நேம் எப்படி சேஞ்ச் பண்ண பார்த்துடலாமா? அதுக்கு ஜஸ்ட் இந்த டெஸ்ட் எங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணி அவருடைய நேம் கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பண்ணாக்க என்னுடைய நேம் கொடுக்குறேன். ஓகே. இப்போ மேலே பண்ணாக்க டிக்கெட் பண்ணாக்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் நேம் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கான டெப்ரிடியூஸ் பண்ணாக்கி எப்படி நம்ம ஆட் பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணாக்க ஒரு 24 செகண்டில் பண்ணாக்க ஒரு டெப்ரிடியூ கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ அந்த வீடியோக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல சாங் இருக்கா அதுக்கு மேல் வருமா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. இது லாஸ்ட் இருக்குது நம்ம செக் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கரெக்டாக அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வீடியோ பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு டேபிள் ஆட் பண்ணிடலாமா? அது கரெக்டாக பண்ணாக்க டெஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு புமார் கொடுத்துருப்பேன். அந்த புமார் கிட்ட பண்ணாக்க வந்துக்குங்க. ஓகே. இப்போ கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்க நெக்ஸ்ட் ஒரு 9 செகண்டில் ஒரு டேபிள் வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோக்கு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. இதுவும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெப்லேட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டி இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் இந்த இடத்துல லைட்னு இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரீனு அப்படின்னு லாஸ்ட்டில் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு பண்ணாக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் வீடியோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இல்லை ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கேமரான்னு பண்ணாக்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பண்ணாக்க அப்படி மூவ் பண்ணி கொண்டு போங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு புக் மார்க் ஆட் பண்ண பாருங்கள். சாரி நம்ம டெஸ்ட்டுக்கு நேரம் பண்ணாக்க போய்க்குங்க. இப்போ இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் பண்ண ஆஃப் இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த கேமராவில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் கீஃபம் ஆப்ஷன் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல பண்ணாக்க XYZ இருக்கா அந்த ஜெட்டை நீங்கள் கிளிக் பண்ணினாக்க இந்த இடத்துல கீழே பாக்ஸ் மாதிரி இருக்கா இந்த பாக்ஸில் உங்கள் விரலால் அப்படியே லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணாக்க அந்த மூவ் ஃபிட் பண்ண உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே. தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணி பாருங்கள். எப்படி நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பரான வீடியோ நம்ம எடிட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே டேட்டா பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.